ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ OT7 எபிசோட் மாமா பையன் அத்தை பொண்ணு போயிடலாமா? போன பாட்டுல வந்து ஆரம் அப்புறம் ரித்து 2 பேருமே வெளியே போயிருந்துருப்பாங்க. அதாவது ரித்துக்கு ஐஸ்கிரீம் கேட்டிருப்பாங்க. ஐஸ்கிரீம்னா அப்போ ஆரம் பேபி கேட்டிருந்திருப்பாரு. அப்படிதான் அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு கியூட்டான ஒரு ரொமான்ஸ் போயிருந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 2 பேரும் அப்படியே பைக்ல போய்க்கிட்டே இருக்காங்க. மாமா மாமா நீட்டுங்க நீட்டுங்க, என்னாச்சு? அது பாருங்க. அப்படியே ஆரம் திரும்பி பாக்குறாரு. அது ஐஸ்கிரீம் கடை. ஓ அப்ப நீ மாமா ப்ளீஸ், எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. பேசிட்டு இருக்கீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கும் பேபிக்கும் என்ன சம்மந்தம்? அப்படியா? நீ பிரெக்னென்ட் ஆகல, அப்ப தெரியும் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம். மாமா நீங்க இப்படி பேசுறீங்களா? ஐயோ, என்னடி ஆச்சு? செய்யாதியா? ஆமா, நீங்க இப்படி பேசினா எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுதுல்ல. சரி வா, ஐஸ்கிரீம் கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா அங்கதான் நிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போய் அங்க உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அங்க இருக்க மெனு கார்டை பாக்குறாங்க. என்னடி ஐஸ்கிரீம் வேணும்? மாமா எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரர் கூட்ட அப்படியே ஆர்டர் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. மாமா எனக்கு எல்லாமே புதுசா தெரியுது. என்ன சொல்றேன்? இன்னும் புதுசா தெரியுதுங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே புதுசா தெரியுறாங்க. இந்த மாதிரி வெளியே வருது எனக்கு எப்படி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி மாமா. வீட்டுக்குள்ளே இருந்து சரி, எப்போ வேணாலும் நம்ம வெளியே வரலாம், ஓகேவா? திட்ட மாட்டீங்க? திட்டலாம் மாட்டேன். ஆனா காலேஜ்க்கு மட்டும் ஒரு 2 days கழிச்சு. ஏமாமா? இல்ல இல்ல, ஹாஸ்பிட்டல் போகணும்ல நாளைக்கு செக்அப்க்கு. அப்புறம் எதுனா டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போடுவேன். டயர்டா இருப்பேன். அதனால ஒரு 2 days கழிச்சு வா, ஓகேவா? கோச்சிக்கலாம் இல்ல? ஆஹா இல்லை மாமா. சரி இரு, இதை வந்துடுறேன். என்னாச்சு மாமா? இரு, ஒரு கால் பண்ணிட்டு வரேன். அங்க ப்ராக்டிஸ் நடந்துச்சு, நான் சுகாட்ட பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன். என்ன பண்றாங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இப்ப வெளியே போய் நிக்கிறாரு அந்த ஷாப்புக்கு வெளியே. டேய் என்னடா, ஏன்டா அப்படி பார்த்துருக்க? இப்பதான்டா இப்பதான்டா காரணம். என்ன பார்க்க சொல்ற? ஆமா, இவ்வளவு நாள்தான் எங்க அண்ணன் எனக்கு ஜெயில உட்காந்துட்டு இருக்கான். இதை மட்டும் நீ சூசைட் அட்டன் பண்ணாம வச்சுக்கேன், இன்னைக்கு அண்ணா ஜெயில இருக்க மாட்டான். தெரியும்ல பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? எனக்கே அசிங்கமா இருக்குடா அந்த ஸ்கூல் போறதுக்கு. எல்லாரும் உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் என் படிப்பு கூட ஸ்பாயில் ஆகுது தெரியுமா? எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடா. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான்டா. பார், சும்மாவே விட மாட்டேன்டா. நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லடா, நான் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போவேன். ஏன்பா எதுக்கு தேவையில்லாம உன்னை பத்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஆமாடா, பேசிட்டோம். எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அவளுங்க எல்லாம் அங்கதானே படிக்கிறாங்க. முக்கியமா இவ அங்கதானே படிக்கிறா. பார்த்துறேன்டா இப்படி இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க கிரவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? இவன் வந்துட்டாலே நான் மறுபடியும் காலேஜுக்கு. இவன் இன்னும் வரலடா. ஆனா அவங்க மொத்த சிஸ்டர் 3 பேரும். அப்போ அவளுங்க 3 பேரும் இருக்கிறாங்கடா. அதான் அதான் மேரேஜ் ஆயிடுச்சாமா. இது ஆயிடுச்சு மேரேஜ். இருக்கு அவளுங்களுக்குலாம். அவளுங்க 3 பேரால நான் வாங்கல அடி. இந்த ஜங்க், அப்புறம் அந்த டயம், அப்புறம் அந்த ஜிம்மின் கிட்ட. ஆனா அவனுக்கு பாரு, கூப்பிட்டு போய் நல்லா தரமா ஊற்றி செஞ்சாங்க. அப்பங்கார பிடிச்சி அவங்க தலையில கட்டி வச்சுட்டாங்க. ஆனாலும் இப்போ முன்னாடி அப்படித்தானே ஒரு மாதிரி சண்டை போட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலடா. எதுனா ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்கடா. அதுவும் இந்த இவ்வளவுதான்டா. இதுன்னு சொன்னா அவங்க இந்த அளவுக்கு யாருமே க்ளோஸ் ஆயிருக்க மாட்டாங்க. மேடம் சூசைட் பண்ணிட்ட பத்தியா? அதுல இருந்தா அவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. என் அண்ணா போனா என்னடா, உங்க தம்பி நான் இருக்கிறேன்டா, பார்க் இருக்கிறேன்டா. இவங்க யாருமே நான் நிம்மதி இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீ பார்த்து செம்ம காண்டா உட்காந்து அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. ஐஸ்கிரீம் வந்துச்சு. அங்க டிவி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னா என்ன சார், அவரு ஏதோ கால் பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவ ஐஸ்கிரீம் எடுத்து வாயில வைக்கிறா. ஆரம் நினப்பு தான் வருது. ஆரமோட ஐஸ்கிரீம் அங்கே இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உரிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசி இருந்திருப்பாருல்ல, ஐஸ்கிரீமுக்கும் பேபிக்கும் சம்மந்தமா வச்சு. அதை நினைச்சு அவளுக்கு அப்படியே ஸ்மைல் வந்துட்டே இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. இப்படி சிரிக்கிறா பாரு. அது பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது. கூட போற ஆரம் கண்ணு பட்டனா அவ்வளவுதான். இன்னும் எதனா பண்ணிடுவானுங்க அண்ணனை பண்ண மாதிரி. இருட்ட வரான், அவன் வெளியே தானே போன் பேசிட்டு இருக்கான். இது பாரு, அவன் வந்தான்னு சொன்ன எனக்கு கால் பண்ண இன்ஃபார்ம் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாரு, கையில ஜூஸ் எடுத்துட்டு வேகமா வந்து அப்படியே எடுத்து மேல அப்படியே ஊத்திடுறாரு. சாரி சார், சாரி மேடம், சாரி சார்,
என்ன சார் பார்த்து வர மாட்டீங்களா? சொல்லி இப்போ ட்ரெஸ் எல்லாம் ஐயோ சாரி மேடம், சாரி மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி சாரி. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? சாரி மேடம், சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரித்திக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, தெரியாம தானே ஊத்துனீங்க, அதுக்கே இத்தனை சாரி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கேன் உன் மேல அப்படி ஊத்துனது அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான், அப்படியே அதை தொடச்சி விடுற மாதிரி அப்படியே அவளுடைய லேப், அதாவது தொடைக்கிட்ட எல்லாம் கை வச்சு அப்படியே தொடச்சு, இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரித்துக்கு ஒரு மாதிரி அப்படா ஃபீல் ஆகுது. சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டீங்கல்ல? ஐயோ இதுல என்ன இருக்கு, தெரியாம தானே பண்ணீங்க. ஓகே. ஐயோ ஐஸ்கிரீம்லாம் வீணாயிடுச்சு, நான் ஆர்டர் பண்ணிட்டா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க ரித்து தானே? ஆமா. நீங்க நீங்க இந்த காலேஜ் தானே படிக்கிறீங்க? ஆமா உங்களுக்கு தெரியுமா? ஆமா நான் அந்த ஸ்கூல் தான். உங்க சிஸ்டர்லாம் படிக்கிறாங்கல்ல? ஓ ஓ, ஆமா. அவங்களுடைய பேட்ச் தான் நானு. அவங்க கிளாஸ்ல தான் நானும் இருக்கேன். ஓ! அப்படியா? அப்போ உங்க நேம், நீங்க நீங்க இத்தன நாள் காலேஜ்க்கே வரல? என்னைய உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, உங்க சிஸ்டர்ஸ்லாம் என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் நீங்க கூட என்கிட்ட நல்லா தான் பேசுவீங்க. ஓ! அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அவன் நேம் கேட்டுட்டே இருக்கா. பட் அவன் நேமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ கால் வருது அப்படி சொல்லிட்டு இப்போ கால் வந்திருக்கும். ஏன்னா ஆரம் உள்ள வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டான். கால் முக்கியமான கால். ஓகே நீங்க காலேஜ் வருவீங்களா? அங்க நான் மீட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வந்து அங்கேருந்து அவன் வந்து அப்படியே போயிடுறான். ரித்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆரம் வராரு. ஏய் ரித்து, என்னது ட்ரெஸ்லாம் ஜூஸ்? அது ஒரு ஒரு பையன் வந்தான், மேல ஜூஸ் தெரியாம தெரியாம ஊத்திட்டானா? அது எவன்? ஐயோ தெரியாம ஊத்திட்டா ஆரம்பமா. நீங்க இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? பாரு ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா அப்படியே கரையா இருக்குது. ஓகே மாமா, ஐஸ்கிரீம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மாமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, ஆர்டர் பண்ணி உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் உருகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்து வாயில வச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த பையன் வந்து ஜூஸ் ஊத்திட்டான். யாருன்னு சொல்ல அவனுக்கு என்ன பண்றேன் பாரு. ஐயோ மாமா அவன் தெரியாம ஊத்திட்டான். அப்ப எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? வா நம்ம போலாம். என்னடி ஐஸ்கிரீம்? எனக்கு எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே போயிடுச்சு மாமா. வா வீட்டுக்கு போலாம். ட்ரெஸ் எல்லாம் பாரு ஒரு மாதிரியா இருக்கு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி வா அப்படி சொல்லி இப்போ அவர் மேல கோட் மாதிரி போட்டிருந்துப்பாரு. அத அவுத்து வந்து இப்போ ரித்துக்கிட்ட குடுக்குறாரு. அவளும் வந்து அப்படியே போட்டுக்கிறா. இப்போ பைக்ல போயிட்டே இருக்கும்போது, மாமா மாமா என்னாச்சு ரித்து? மாமா அவன் என்னை நேம் பேர் சொல்லி கூப்பிட்டான். பேர் சொல்லி கூப்பிட்டானா? யாரு? அந்த பையன் தான். அவன் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறானாமே. நம்மளுடைய காஹிரா, ஜானு அவங்கலாம் படிக்கிறாங்களா வைஷு? அந்த ஸ்கூல் தான் படிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். அப்புறம் என்னைய பத்தி சொன்னான். உங்கள பத்தி சொன்னான். என் நேம் சொன்னான் மாமா. நான் நேம் சொன்னேனா? யாரா இருக்கும்? அப்படி சொல்லி ஆரம்பி யோசிக்கிறாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன மாமா? ஒண்ணும் இல்ல. அவன் பேர் சொன்னானா? பேர் கேட்டுட்டே இருந்தேன். அவன் வேற என்னமோ பேசிட்டே இருந்தான். அப்புறம் நானும் கேட்கறத மறந்து விட்டுட்டேன் மாமா. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாருன்னா அவ சூசைட் பண்ணான்னு சொல்லி, ஐயோ! அவன் இன்னும் கொஞ்ச நேரம் வெளிய நின்னு பேசிட்டு இருந்தான்னு சொன்னா, அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான்ல. ஆனா நம்ம காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. யாரும் யாரும் அத பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு. இது யாரா இருக்கும்? அப்படி சொல்லி அப்படியே டிரைவ் பண்ணிட்டே இருக்காரு. இப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா வீட்ல தான். நைட் ஆயிடுச்சு. அப்படியே கவுச்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆரம் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஆரம், சொல்லு ஜி. என்னாச்சு? ஏன் அப்படி என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லி இப்போ ரித்துவ பாக்குறாரு. ரித்து உட்காந்து அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா. பட் அவ எதுவும் யார்ட்டையும் எதுவும் பேசல. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டே உட்காந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ ஆரமோட பக்கத்துல வந்து சுகா வந்து உட்காராரு. என்னாச்சு ஆரம்? சுகா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் ரித்துவும் வெளியே போயிருந்தோமா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அவ கேட்டான்ட்டு அவங்க போன இடத்துல அப்படின்னு சொல்லி அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. சரி அதுக்கு என்ன போ, யாருன்னா இருந்திருப்பாங்க ரித்துக்கு தெரிஞ்சவங்க. யாரா யாரா இருக்கும்டா, பயமா இருக்குதே. பயப்படாத ஆரம், எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருந்தனா அவ எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பாரு. அவளுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கா, அவளுக்கு தான் டவுட்டா வரும். நம்ம எல்லாரும் இருக்கோம் இத்தனை பேர். சரியா? நீ எதுக்கு அவளை விட்டுட்டு நீ தனியா கால் பேசல? டேய் உன்கிட்ட பேசதான் நான் வந்தேன். ஆனா உனக்கு நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், உன் கால் எடுக்கவே இல்லை. டேய் எனக்கு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குடா. அந்த சாரை பத்தி தான் உனக்கு தெரியல. செம்மையா வெறுப்பேத்திட்டு இருந்தாரு. இந்த ஜிம்மி இருக்கான் பாரு, உட்காந்து ஆரிஷி கூட என்னத்த தான் பேசினாலும் தெரியல. அவர் என்னை புடிச்சு கத்திட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது இப்ப அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆருஷியும் ஜிம்மும் உட்காந்து அந்த மாதிரி பேசுறாங்க. பாக்குற எல்லாத்துக்குமே என்னடா இது திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஜெயஹோப்பு பார்த்தனா, ஜெயஹோப்பு செம்ம காண்டாகுது. போய் பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. என்னாச்சு ஜெயஹோப் மாமா அப்படி சொல்லி பக்கத்துல வந்து இப்போ ஜானு உட்கார்றா. ஜானு உன் புருஷனை அடங்கி இருக்க சொல்லு.
அவ்வளவுதான் என்கிட்ட அடி வாங்கி சேர்த்துருவான். எதுக்கு இப்படி பேசி அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜானு? என்ன மாமா? அப்படி இது வரைக்கும் என்கிட்ட கூட அவன் இப்படி பேசினது கிடையாது தெரியுமா? நீங்க அந்த அளவுக்கு விட்டுக்க மாட்டீங்க மாமா. அதனாலதான் ஆருஷி அக்கா பத்தி எனக்கு தெரியும். அந்த மாதிரி இல்ல. எப்படி உன் புருஷன் தான் பாரு, என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். உன் புருஷன் நீ அடக்க மாட்டியா? உனக்கு இதெல்லாம் பார்த்தா பொசசிவ் ஆகல? எனக்கு ஆகுது. அப்படியே எரியுது எனக்கு வயிறுலாம். அப்படி சரியாக தேவப்பு ரொம்ப டென்ஷனா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஜானுக்கும் இப்ப அந்த கையையும் பாக்குறா, அப்படியே ஜிம்மினையும் பாக்குறா. ஈனு இழிச்சுக்கிட்டு அப்படியே ஆருஷி கிட்ட பேசிட்டு இருக்காரு. மவனே, இப்பதான் நானே கவனிக்கிறேன். அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு சிரிப்பு? என்கிட்ட கூட நீ இந்த மாதிரி சிரிச்சது கிடையாது. ஆமா, நான் கோவப்படுறேன், திட்டுறேன். இருந்தாலும் உங்க பொண்டாட்டி தானே. என்கிட்ட கூட நீ இந்த மாதிரி சிரிச்சது கிடையாது. என் அக்கா கூட உட்காந்துட்டு என்னமா சிரிக்கிற? அதை பாரு, 32 பல்லு வெளியே தெரியுது. இருடா மவனை, ரூமுக்கு வரவில்லை, ஒரு பல்ல தட்டி எடுக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பாய்ஸு எல்லாருமே திரும்பி இப்போ அவங்கள தான் பார்க்குறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் அப்படி பேசி அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜிமினும் ஆருஷியும் அப்படியே திரும்பி எல்லாருமே திரும்பி இப்போ இந்த பக்கம் ஜேஹோப் அப்புறம் வந்து ஜானுவை தான் பார்க்குறாங்க. 2 பேரும் செம்ம காண்டாக முறைச்சிட்ருக்குறாங்க. அங்கே ஜங்குக்கு கையை தட்டிட்டு இன்றைக்கி இருக்குடா குள்ள பையில உனக்கு, அங்கே பாரு ஜானு ரியாக்ஷனை பாரு அப்படி சொல்லி காயிராக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. காயிராவும் அப்போ இன்றைக்கி ஜிமின் மாமாவுக்கு செமத்தியாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. வேணா நம்ம ஒன்று பண்ணலாமா? என்ன மாமா? நம்ம 2 பேரும் அந்த ரூமில் என்ன தான் நடக்குது சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கலாமா? மாமா சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஏய், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்னா 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேஹோப் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜேஹோப் பையங்க ஆருஷனி அந்தளவுக்கு சண்டை போட மாட்டாங்க. ஆனால் ஜானுக்கிட்ட ஜிமினுக்கு தான் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும்டி. பார்க்கலாமா? மாமா பாட்டி பார்க்கலாம். நீ வேற எதுவும் பண்ணவும் விட மாட்டேற மாமா. ஏய், மறந்துட்டியா? இன்னும் 4 days தான் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தனை பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னாடியே பேசிகிட்டு இருக்கிறாரு. மறந்துட்டேன்னு நினச்சியா? மறக்க விட மாட்டேன். இன்னும் 4 days தான் உனக்கு டைமும். காஹிரா, காஹிரா, சொல்லுங்க மாமா. என்ன சொல்றது? காதல விழுவுலையா? விழுகுது. ஏன் எப்போ அதை பத்தி பேசினாலும் ஒரு மாதிரி அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. எனக்கு தெரியாது, எனக்கு பேபி வேணும் அவ்வளவுதான். டேய் ஜங்கு, என்ன பாட்டி? இப்ப ஏன் அவளை போட்டு என்னமோ என்ன சொல்லிட்டு இருக்கா? அவ பாரு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. என்ன மிரட்டிட்டா இருக்கா அவளை? அப்படி சொல்லும் போது அவங்க அப்பா திரும்பி பார்த்தாரு. கிளம்பி போட்டு கொடுத்துச்சு. இல்லையே, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இப்போ போய் காதுக்குள்ள போய் என்னமோ சொன்னேன். அதனாலதான் அந்த பிள்ளை பாரு எப்படி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். காயிரா பக்கம் திரும்பி, என்ன காயிரா, நீ பயப்படுற மாதிரி எதுனா சொன்னா? ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் எதுவும் சொன்னேன். அப்புறம் ஏமா நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், எதுவும் இல்ல. வாங்க, டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாய்ஸ் ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் உட்காராங்க. அப்போ கூட சரி, ஆருஷியும் ஜிமினும் என்னமோ அவங்க அப்படியே இதுக்கு முன்னாடி பாத்துக்காத மாதிரியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த மாதிரியும் அப்படி உட்காந்து ஷேர் பண்ணி அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 2 பேருக்குள்ள கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் ஃபைட்டா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ சைல்ட்ஹுட்ல நடந்தது எல்லாத்தையும் பேசுறா. அந்த மாதிரி இந்த பக்கம் ஜிமினும் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. அப்படி ஷேர் பண்ணி அப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே போய் பக்கத்து சேர்ல தான் உட்காராங்க. இப்போ ஜேஹோப் வந்து அப்படியே வந்து ஆருஷி பக்கத்துல தான் உட்கார்றாரு. எப்பவுமே அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. யார் பக்கத்துல போய் உட்காந்து அவர் பாட்டு சாப்பிடுவாரு. ஆனா இப்போ போய் ஆருஷி பக்கத்துல போய் அப்படியே உட்கார்றாரு. இந்த பக்கம் ஜானும் அப்படியே சேர் அப்படியே வந்து பாக்குறா. ஜிமின் அப்ப கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு. இதை வச்சு கரிசிங்களா அப்படி சொல்லி என்னமோ எடுத்து வைக்கிறாரு. இப்போ தப்புன்னு வந்து சேரை இழுத்து உட்கார்றா. அப்ப கூட ஜிமின் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு அப்படியே பேசி சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு வழிதான் அப்படி சொல்லி அங்க இருந்து ஜங்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. காயிரா பாக்குறா. உனக்கு வேலையே இருக்காதா? மத்தவங்க அடி வாங்குறத பத்தி சிரிக்கிறதுதான் உனக்கு வேலையா? இன்னைக்கு ஜங்குக் மாமா சொல்ற மாதிரி ஜிம்மி மாமாக்கு நல்லா செமத்தியா இருக்கு ஜானு கிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜானு, இந்த உங்க புருஷனுக்கு எடுத்து இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்டி அங்க இருந்து கொடுக்குறாங்க. இது ஒண்ணுதான் குறைச்சலுக்கு அப்படி சொல்லி வாங்கி இப்ப எடுத்து டப்புன்னு பிளேட்ல வைக்கிறா. அதை ஒரு மேலே திருப்பி, என்னடி பண்ற? கண்ணு தெரிச்சிச்சு. இல்ல, கண்ணு தெரியுதா தெரியலையான்னு செக் பண்ணல மாமா அப்படின்னு சொல்றா. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆர்ஷி இதை வச்சுக்கிறியா அந்த அப்படி சொல்லி ஆர்ஷி எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஜெயஹோப்பு அது நான் வைக்கிறேன் அப்படி சொல்லி அதை தள்ளி விட்டு இப்போ ஜெயஹோப் எடுத்து வைக்கிறாரு. சரி ஓகே ஆயா, நீயே வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க.
சுகமாம்மா சுகமாம்மா சொல்லுடி, இது என்ன நடக்குது? இது என்னமோ நடக்குது, புதுசா என்னமோ ஓடிட்டு இருக்கு. அது என்ன? இது ஜிம்மினும் ஆரிஷும் இவ்வளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயம்? அது ஏதோ ஃப்ரெண்டாண்டி. ஃப்ரெண்டா? காலேஜ்ல இப்படிதான் பேசிக்கிட்டு தான் இருக்குது, நீ கவனிக்கல? இல்லையே, பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் எங்க போய் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போயிட்டாங்க ஜிம்னு, நான் பார்க்கலையே. அதுக்கு முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் அப்படி பேசிட்டு இருந்தாங்கடி. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த ஜெய்ஹோப்க்கு தான் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க பாரேன், ஜெய்ஹோப் பார்க்குற பார்வையை பாரேன். ஜெய்ஹோப் அப்படியே அப்படி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் ஜானு பயங்கரமா முறைச்சிட்டு உட்காந்துட்டா. அந்த ஜானுவோட ரியாக்ஷனை பாரு. இன்னைக்கு ஜிம்மினுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கு. அங்க அங்க டேங்க் பக்கத்துல வைஷு தான் உட்காந்துருப்பா. அந்த டேங்க்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி அவங்க அப்பாலாம் இருக்கிறாங்க, அவங்க பாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ டேங்க் பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் எடுத்து வைஷு வைக்கிறா. அது அப்படியே முறைச்சி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கா வைஷுவும். அவன் கண்ணில் அப்படியே கலங்கிருக்கு. அப்படி செம்மையா முறைக்கிறாரு டயாங்க. அவ மறுபடியும் எடுத்து கொஞ்சம் வைக்கிறா. அது அப்படியே அந்த பிளேட்லேயே அப்படியே கை வாஷ் பண்ணிட்டு, என்னடா சாப்பிடல, போதுமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நேரம் விறுவிறுன்னு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. எல்லாத்தையுமே வந்து ஜின் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. இவன் ஏன் இப்படி? அவனுக்கு பிடிச்சாதானே அவன் எடுத்து வச்சான், அதுக்கே அப்படி கை வாஷ் பண்ணிட்டு போறான். மாமா, ஏய் நான் பார்த்தேன், நீ பார்த்தியா? பார்த்தேன், அதை பத்தா கேட்கணும். என்னாச்சு? அது அவருக்கு பிடிச்சாதானே? ஆமா பிடிக்கும். ஆனா அவன் சாப்பிடவே இல்லடி. என்னன்னா சாப்பிட்டான், வைஷு எடுத்து வச்சோன்னா கை வாஷ் பண்ணிட்டு போயிட்டான். இது என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வைஷு தான் டயர் மேல கோவமா இருந்தான். ஆனா இப்போ பாரு, டயம் வைஷு மேல கோவமா இருக்கான். என்ன விஷயமா இருக்கும் தெரியல மாமா. ஆனா ஆனா வைஷு அவ நல்லா திருப்தியா சாப்பிட்றா. நல்லா எடுத்து வச்சு சாப்பிட்றா. அதையுமே கவனிக்கிறாங்க. இதை ஜங்குக்கும் கவனிக்கிறாரு. டயம் கை வாஷ் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு அழுக வருது. ஆனா அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அவ வந்து நல்லா சாப்பிட்றா. என்னது இப்படி சாப்பிட்றா? இந்த மாதிரிலாம் அவன் சாப்பிட்டதே இல்லை மாமா. என்ன எல்லாம் வினோதமா இருக்கு. அங்க பாரு, அதுங்க ரெண்டும் என்னமோ ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருந்து இப்பதான் என்னமோ நேர்ல மீட் பண்ண மாதிரி அப்படி பேசிட்டு இருக்க. பக்கம் ஜானுவை பாரு, ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த பக்கம் ஜெஹோ பாரு, அவங்க அவங்க ஒரு மாதிரி உட்காந்து அரிசியை தான் பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் அதுங்க ரெண்டும் கவனிக்கலாம். ரெண்டும் மாதிரி எப்படி பேசிட்டு இருக்குதுங்க. இங்க பார்த்தா இதுங்க ரெண்டும் இப்படி இருக்குதுங்க. என்னதான் நடக்குதுங்க, அதுதான் எனக்கும் தெரியல அப்படி சொல்லி ஆரம்பிச்சின்னு பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. என்னடா, அதாண்டே எனக்கும் தெரியல, என்ன நடக்குது இங்க? என்னமோ நடக்குது அப்படி சொல்லி ரித்து சொல்றா. என்ன ரித்து? இல்ல என்னமோ நடக்குது, எனக்கு எல்லாமே புதுசா தெரியுது அப்படிங்கிறா. இவ வேறடா அப்படி சொல்லி ஆரம் வந்து ஸ்மைல் பண்றாரு. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல மாமா, நான் இது தப்பா சொல்லல. இல்ல இல்ல, தப்பாலாம் சொல்லல, தெரியாம கரெக்டா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். ஓகே மாமா அப்படி சொல்லி அவன் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்படியே இதை அப்படியே கட் பண்ணோன்னு சொன்னான். மேல ஹேங்கோட ரூம் தான். அந்த ரூம் டோரை திறந்துட்டு இப்போ வைஷு உள்ள போறா. கையில ஃபுட்டு எடுத்துட்டு போறா. அத உள்ள வரதையும் பாக்குறாரு. கையில ஃபுட் பிளேட் இருக்கிறதையும் பாக்குறாரு. அவள் போய் பேசாம அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாரு. மொபைல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ போய் அப்படியே படுக்கிறாரு. மாமா சாப்பிட்டு படுங்களா, ஏன் பெரிய வயசோட படுக்கிறீங்க? மாமா ப்ளீஸ், என் மேல கோவத்தையா சாப்பாட்டுல காட்டுறீங்க? ப்ளீஸ் எடுத்து சாப்பிடுங்க. கோவத்தையா சாப்பாட்டு மேல காட்டுறீங்க? சாப்பிடலாம்ல, நீங்க ஆஃப்டர்நூன் கூட சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லி இங்க வைஷு பேசிட்டே இருக்கா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து டேங்க்ல எந்த ரிப்ளையுமே இல்லை. ஒரு பாட்டுக்கு அமைதியா படுத்திருக்காரு. மாமா அப்படி சொல்லி அப்படியே கிட்ட போறா. அந்த ஃபுட் பிளேட்டை எடுத்துட்டு, மாமா ப்ளீஸ் சாப்பிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த தட்டை அப்படியே எகிரி போய் கீழே விழுகுது. என்ன சொன்னா, செம்ம கோவத்துல அந்த பிளேட்டை ஒரு அடி தான். அது அப்படியே அந்த ஃபுட்டு அப்படியே வைஷு மேல கொட்டி கீழே ஃப்ளோர் எல்லாம் அப்படியே கொட்டிடுது. பார் அப்படி சொல்லி இப்போ வைஷு முன்னாடி ஒருத்தர் விரலை நீட்டிட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. லிமிட்டோட இருந்துக்கான்னு ஸ்டார்டிங் வந்து சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னா உனக்கு என்னடி, உனக்கு என்னன்னு கேட்குறேன் அப்படி சொல்லி அப்படியே நெக்கில் கை வச்சுட்டு அப்படியே பின்னாடி அப்படியே தள்ளிட்டு போய் அந்த வால் அப்படியே பின் பண்ண மாதிரி லிமிட்டோட இருந்துக்கான்னு சொல்கிறேன்ல. எதாக இருந்தாலும் ரூம் வெளியே வச்சுக்க, இந்த ரூமுக்குள்ளே கிட்ட வர்ற வேலை, மாமான்னு கூப்பிட்ற வேலை இதெல்லாம் வச்சுக்கிட்ட சொகபடி அடிச்சிருவாங்க, புரிஞ்சா? நான் ஏன் பிளேட்டில் கை வாஷ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது? நீ ஃபுட்டு எடுத்து வச்சனால தாண்டி அவங்க கை வாஷ் பண்ணுறாங்க. ஆமாம் எனக்கு பசிக்க தான் செஞ்சிச்சு,
ஆனால் நீ எடுத்து வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது அப்படியே எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வந்துச்சுடி. அதான் கை வாஷ் பண்ணுறேன்னு. ஆனால் நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? உன் மேலே நான் எவ்வளோ கோவமா இருக்கேன், உன்கிட்ட நான் என்ன மாதிரி நடந்துக்கிறேன். அப்படி இருந்தால் நீ எவ்வளோ தைரியமா ஃபுட்டு எடுத்தாந்து என் முன்னாடியே நீ வந்து நீ பேசிட்டு இருக்க. ஆனால் நீ உனக்கு ரொம்ப தான் தைரியம். இந்த தைரியம் இருக்கிறனால தானே நீ அவ்வளோ திமிரா போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்த. சீ அப்படி சொல்லி அந்த கையை எடுத்து தொட்ட கூட எனக்கு பிடிக்கலடி. பாரு போ சொல்ற, என்கிட்ட இருந்து நீ தள்ளி ஏறு, அதுதான் உனக்கு நல்லது, புரியுதா? மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்ல. மாமா சொல்லாதடி, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சீ இப்படி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு அவர் வந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் மாமா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்க? அப்படி சொல்லி அவளுடைய கை ஆட்டோமேட்டிக்காக அவள் ஸ்டொமக்கிட்டு தான் போகுது. அதை அப்படியே ரஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த வாலில் சாஞ்சபடி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஜிம்மினோட ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா, என்னடி பிரச்சனை, எதுக்கு நீ அடிச்சுட்டே இருக்க, நீ அடிக்காமா, நீ அடிக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்லோ பறந்துகிட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றா அவர் கேட்ச் பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. நீ மாசமா இருக்கிறடி, எதனா அதெல்லாம் பேபிக்கு எதனா ஆகிடுப்போகுது, நீ ஏன் இந்த ஆட்டம் ஆடுற சொல்ல ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லி அவங்க பார்த்தோம் அப்படின்னா பெட்டு மேலே ஏறி நின்றுட்டுருக்கா ஜானோ. கீழே ஜிம்மி நின்றுட்டுருக்காரு. அவர் மேலே பில்லோலாம் பறந்து போய் விழுகுது. ஏய் பெட்டை விட்டு இறங்குது, ஏன்டி இப்படி இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க, வயிற்றுல பேபி இருக்குது. ஓஹோ ஓ சாருக்கு இப்போதான் அந்த ஜானு தெரியுதா, அந்த ஜானு வயிற்றுல இருக்க பேபி தெரியுது, அப்படித்தானே? இவ்வளோ நேரம் தெரியல, இவ்வளோ நேரம் உட்காந்து உட்காந்து அப்படி சொல்லி என்னடி பேசுற, இதெல்லாம் முழுசா பேசு. அரையும் குறையமா நிறுத்தினா எனக்கு ஒரு இளவு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எதுக்கு இந்த டான்ஸ் எதுக்கு ஆடிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா நீங்க அப்படி சொல்லி அப்படியே இறங்கி அப்படியே குதிக்கலான்னு வரா. ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி வேகமா வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. விட்ரா என்னைய அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்களே அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. நீ இறக்கி விட்றா, ஏண்டி இது பாதி, ஏன் இந்த குதிக்கலான் இருக்கு, பேபிக்கு எதனா ஆயிடுச்சு. ஆமா எப்போ பாரு பேபிக்கு எதனா ஆயிடுச்சா, பேபிக்கு எதனா ஆயிடுச்சா, நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு அதை பற்றி கவலையே இல்லையே. நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா, அப்போ அப்போ என் மேலே உனக்கு எந்த பாசமும் இல்லையா? நீ சும்மா தான் அப்படியே நடிக்கிறியா? என்கிட்ட ஜனு சாரிடி, ஜனு சாரி மன்னிச்சுடு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினேன். உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியலையா? ஏய் இதுக்கு அழுற, ஏய் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்ல உட்காந்துட்டு இப்போ அவரோட மடியில அப்படியே ஜானு உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஏன் கீழே அழுறா, எதுக்கு அழுற, என்னடி ஆச்சு, நீ போய் நீ பேசுறது எல்லாமே போய், உனக்கு என் மேலே பாசே இல்லைன்னு, உனக்கு இந்த பேபி தான் வேணும், இதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன்னா என்ன நீ மறந்துடுவேன். இப்படிலாம் இல்லடி, யாரையும் சொன்னா உன் மேலே பாசம் இல்லைன்ட்டு. பாரு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுடி. இப்போ எப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் உன்னை நான் லவ் பண்ணுறேன். பொய், எல்லாமே பொய், நீ வாய்க்கு வந்தால் போய் தான் பேசுவேன். சரி பாப்பா எதுக்கு இப்படி அழுகுது, பாப்பா எப்படி அழுகுது, இப்படி அழுகுலையே, இது பாரு எப்படி அழுகுது, பாரு இது கண்ணெல்லாம் பாரு ரெட்டிஷாக இருக்கு, ஏன் போய் அழுகுது பாப்பா? பாப்பா பாப்பா அந்த உன்னால தான் அழுகுது. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்ன தப்பு பண்ண உனக்கு தெரியாதா? நான் என்ன தப்பு பண்ணேன் தெரியலையே நீ சொல்ல. அது அது ஆருஷி அக்கா கூட அவ்வளோ க்ளோஸாக அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நான் நான் வந்து உன் பக்கத்தில் உட்கார்றேன், உனக்கு எடுத்து வைக்கிறேன், உனக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் சாப்பிடணும், இதை எடுத்து வைக்கணும், அதை எதுவுமே உனக்கு கவலை இல்லைன்னா, மார்னிங் மட்டும் அப்படி அப்படி இல்லாட்டி அப்படி சண்டை போட்டால் பப்பையா கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு ஒழுங்காக ஃபுட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ இது பண்ண நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியுமா? என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்ட்டு. ஆனால் நீ போய் எல்லாமே போய் மார்னிங் அப்படி நடந்துட்டு நைட்டு பாரு எப்படி நடந்துட்டு, உனக்கு எவ்வளோ அக்கறையே இல்லை, எவ்வளோ உனக்கு ஆசையே இல்லை அப்படி நினச்சி இல்லடி அப்படி சொல்லி எப்படி டைட்டாக பண்ணி கூட நீ விட்றா நீ. சரி பாப்பா பாரு, அது அது ஆருஷி உன்னுடைய அக்காடி, உனக்கு உன் அக்கா மேலே என் மேலே தான் உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் அக்கா மேலே கூட நம்பிக்கை இல்லை. அவங்க என்னுடைய அண்ணி, அன்னைக்கு நீ அப்படிதான் விஷயம் வச்சு பேசினா, அது என் தம்பி ஒய்ஃபு, இது என் அண்ணன் ஒய்ஃபு, என்னுடைய அண்ணிடி, அவ்வளோ க்ளோஸ் அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும். எனக்கு என் அக்கா தான், என் அக்கா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதான், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி விடு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் அக்கா மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குதான்.
அப்புறம் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? இருந்தாலும் இப்படியே ஜெலஸ் ஆகுதுல்ல. ஜெலஸ் ஆகுதா? அப்போ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? ம் தெரியல. இப்போ ஜெலஸ் ஆகுது நீ தானே சொன்ன. அப்போ ஃபீலிங்ஸ் இருக்கு தானே? இதை பாரு பாப்பா, அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அங்க காலேஜ்ல நடந்தது. அரிசி தனியா லோன்லயே உட்காந்துருப்பால, திடீர்னு போய் பேசினது, ஃப்ரெண்டா பேசுறது, அவ்வளவுதாண்டி. இதான் நடந்துச்சு. நானும் உங்க அக்காவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவங்கள அண்ணியும் கூப்பிடக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. ஓ ஃப்ரெண்டா? வேற எதுவும் இல்லையா? சி, என்னடி தப்பு தப்பா யோசிக்கிற? ஃப்ரெண்டு தாண்டி, வேற எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு ஜாலியா பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது வெளியே, மாமா போதும் மாமா, அவங்க சண்டை போடல மாமா, சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்க பாரு, ஆமாங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படி சொல்லி 2 பேரும் அப்படியே அந்த டோர்ல காது வைக்கப்படி, அதாவது ஜங்கு காது வச்சிருக்காரு. இந்த பக்கம் காயிரா காது வைக்க மாட்டேங்கிறா. ஆனா அவளோட ஹெட்டை பிடிச்சி அமுக்கி இப்போ அவங்க ரூம்ல அப்படியே காது வச்ச மாதிரி அப்படி பேசிக்கிறாங்க. ஜங்குக்கும் காயிராவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அவங்க வேற என்ன பேசிட்டு இருக்காங்க. விட்டு மாமா, நம்ம போலாம். இது இன்னும் சண்டை முடியல. அந்த ஜிம்முக்கு இன்னும் அடிக்கிறது இன்னும் ஒன்றும் பேசிட்டு இருக்க. நம்ம போலாம். ஜிம்மி மாமா உனக்காக எல்லாமே பண்ணாரு. இது எல்லாம் நீ இவ்வளோ பண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஜிம்மி மாமா மட்டும்தான். பேசிட்டு பக்கத்துல அந்த டோர் ஓப்பன் பண்ணிருக்கா. மாமா போலாம், நம்ம வா போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இழுக்கிறா. இழுக்கும் போது இப்போ அப்படியே வால் அப்படியே காயிற அப்படியே சாஞ்சி நிக்கிறா. அவ கிட்ட போய் இப்போ ஜங்குக்கு நின்றுட்டு இருக்காரு. ஜங்குக்கோட லிப்ஸ் அப்படியே காயிரோட சீக்ஸ் கிட்ட இருக்கு. கண்ணை மூடிக்கிறா ரைட்டா. இப்போ அவருடைய ஷர்ட்டை இப்போ காகிரா அப்படியே கிரிப்பா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு சொன்னா ஜங்கு கிட்ட வந்தாலே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ அவர் அப்படியே அந்த லிப்ஸை அவளுடைய சீக்ஸ் வந்து அப்படியே லைட்டா அப்படியே உரசினபடியே லைட்டா அப்படியே சாஃப்டா உரசினபடியே அப்படியே வந்து இப்போ அவரோட லிப்ஸ் மேல இப்போ ஜங்குக்கு அப்படியே லிப்ஸ் வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிப்ஸை அப்படியே மூவ் பண்றாரு. மாமா என்ன பண்றீங்க? மாமா என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஃபுல்லாவே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. முன்னாடி நெக்க அப்படியே நெக்க அப்படியே பிடிச்சபடியே அப்படியே கிட்ட க்ளோஸா இழுத்து இந்த மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஹேண்டு பின்னாடி அவருடைய பாடி ஃபுல்லாக அப்படியே ரஃப் பண்ணி பேக்ல ஃபுல்லாக அப்படியே ரஃப் பண்ணி அவங்க அப்படியே கிட்ட அப்படியே புஷ் பண்றாரு. அப்படியே போய் இடிச்சு நிற்கிறா. அவளுக்கு வேற மாதிரி ஃபீலாக இருக்கு. கீழே அம்மா அப்படி ஒரு மாதிரி ஷேக்கான வாய்ஸ்ல ஒரு மாதிரி அப்படியே மூவ் பண்ற மாதிரி பண்றான். இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு, நாலு நாளா எனக்கு பண்ண முடியாது. எனக்கு எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு புரியுதா மாமா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தூக்கிடுறாரு. மாமா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நேரா அவர் அப்படியே ரூமுக்கு தான் கூட்டு போறாரு. இந்த பக்கம் இப்போ எதுக்கு பாப்பா அப்படி அழுது? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் என்னால் இப்படி பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆகுது. நான் கூட யோசிச்சேன் நமக்கே அப்படி தோணுதுன்ட்டு. ஒருவேளை நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா? நிஜமாவா? இது பாரு அப்படி சொல்லி இப்போ அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவன் அந்த ஹக்கை பிரேக் பண்ண விட மாட்டேங்கிறா. எனக்கு உன்னை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல மாமா. ப்ளீஸ் இப்படியே இருந்து எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் தோணுது நான் சொல்லிடுறேன். எனக்கு இத்தனை நாள் அதெல்லாம் தோணலை. ஆனால் நீ அன்னைக்கு வைஷு உன் பைக்கில் கூப்பிட்டு வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நீ ஆரிஷுக்கா கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்து பேசுகிறப்பையும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இதான் லவ்வா? இதான் பொசசிவ்னஸா? தெரியல மாமா. அப்படி இருந்தால் நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? ஆனால் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யோசிச்ச மாதிரி பேசாத. எத்தனை நாளைக்கு எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு இருப்ப. அப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். அது உனக்கு தானே தெரியும். எனக்கும் அப்படிதான் தோணுது மாமா. ஆனா என்னடி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிடுறாரு. பிரேக் பண்ணிட்டு இப்போ அவள் பார்க்கவே மாட்டா ஜிம்மினை. அவளுடைய சீக்ஸ் அப்படியே பிடிச்ச மாதிரியே ஒரு கையால அவளை அப்படியே மடியில் அப்படியே உட்கார வச்சு நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கிறா. அவள் ஜிம்மினோட மடியில் உட்காந்துட்டு ஜிம்மியை தான் பார்த்துட்டு இருக்கா. என்னடி ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? சரியில்லை, எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தெரியுது மாமா. அப்போ கன்ஃபார்ம் தான். என்ன
நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி தோணுது? ஆனால் நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் தெரியுமா? ஆனால் உன்னை நான் உன்னை நீ சொல்கிற மாதிரி உன்னை நான் ரசிக்கவும் செய்கிறேன் மாமா. யாருக்கும் தெரியாமல் தெரியாமல். ஓ, தெரியாம சைட் அடிக்கிறியா இல்லை? மாமா அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கேன். இப்போடா குள்ள பையன், என்னது குள்ள பையலேவா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி அவருடைய கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. அது ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி இருக்கு. கிட்ட வந்து மாமா என்ன பண்ற? மிஸ் பண்றேன் புடா என்ன பிட்சா விட முடியாது. இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இது ஜூனியர் தான் அப்படி சொல்லி ஸ்டொமக்ல கை வைக்கிறாரு. மாமா எனக்கு கூசுது. கூசுதா? இப்போ மாமா ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்கா. இது விட மாட்டேன் அப்படி சொல்லி அந்த ஸ்டொமக்கை அப்படியே சாஃப்டா ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்றாரு. மாமா அப்படி சொல்லி இப்போ அப்படியே நெக்க பிடிச்சி அப்படியே இழுத்து விம்மோட ஃபேஸும் இப்போ ஜானோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கு. இப்போ அப்படியே ஜானோட லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி மூன் பண்ணுறான். அப்படியே அந்த லிப்ஸை அப்படியே சக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவருடைய அப்பர் லிப்ஸு லோவர் லிப்ஸும் போட்டு அந்த மாதிரி அப்படியே சக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹேண்ட் அவருடைய ஸ்டொமக் கிட்ட வச்சு அந்த மாதிரி அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கிஸ் ரொம்ப லாங்காகவே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு எனக்கு பிரேக் பண்ண கஷ்டமாக இருக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. பண்ணிட்டு அப்படியே பிரேக் பண்ணுறாரு. ஐ லவ் யூ டி அப்படிங்கிறாரு. ஐ லவ் யூ டூ. நிச்சயமாவா? இது என்னன்னு தெரியல. இந்த மாற்றம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனை நான் லவ் பண்ணுறேன்னு தோணுது மாமா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஜிமின் அப்படியே படுத்திருக்காரு. ஜிமினை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி ஜிமினும் அப்படியே பேக் ஹக் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. ஏய் ஜானு சொல்லு மாமா, இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்க, பேபிக்கு வலிக்க போகுதுடி, என்ன பேசிகிட்டு இருக்க? இப்போதான் அது இவ்வளோ சீக்கிரம்லாம் பேபி பெருசாகாது. அப்படியா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடி. வயிறு டி அழகா பெருசா. அம்மா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. இதில் என்னடி ஷை? பேபினா அப்படி தானே இருக்கும். அதை அப்படியே டச் பண்ணும், அதை அப்படியே ஃபீல் பண்ணும், அப்படியே கிஸ் பண்ணும், அப்படியே தோணிக்கிட்டே இருக்குடி அப்படி சொல்லி அந்த ஸ்டொமக் அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மாமா அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இதை இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு பார்த்தோன்னா மாமா மாமா கூசுது மாமா பண்ணுறீங்க அப்படி சொல்லி அங்கே காயிரா அப்படியே மூவ் பண்ணிட்டுருக்கா. என்னன்னு சொன்னால் 2 பேருமே அப்படியே விதவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இப்போது ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவருடைய நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கையால். அவருடைய செஸ்டெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த நிப்பலெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. மாமா பிடிக்காது மாமா, போங்க என்ன பண்ணுறீங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லி அங்கே காகிரா அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே போய் அவருடைய மவுத்தை எடுத்து போய் செஸ்ட்டில் வச்சு பயங்கரமாக அப்படியே சக் பண்ணுறாரு. அப்படியே போய் ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு மாமா அப்படின்ட்டு. ஜங்குக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எப்படியாச்சு மாமா மாமா பயமாக இருக்கு பயமாக இருக்கு அன்னைக்கு மாதிரி எழுதுது ஏய் காயிரா இதை பாரு அப்படின்னு சொல்லி எப்படி கண்ணத்தெல்லாம் அப்படியே தட்டி கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னால் அவனுக்கு பயமாயிடுச்சு அன்னைக்கு நடந்தது. ஏன்னா அன்னைக்கு ஒரு மாதிரி ரூடா ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு இல்லையா, அந்த நினைப்பு வந்துருச்சு அவனுக்கு. ஏய் இதை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி கொடுக்குறாரு. பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்றா. உடம்புலாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஏய் காயிரா இதை பாரு ஒண்ணு மாமா 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 அன்னைக்கு மாதிரி தோணும். சரி ஓகே ஒன்றும் இங்கே அப்படி சொல்லி இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சைடில் பார்த்துட்டு இப்போது காகிராவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி எதுக்கு இவ்வளோ நாஸ் இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சரியா, நான் தானே நீ லவ் பண்ணுறல. ஆமாம் லவ் பண்ணுறேன், எதுக்கு இவ்வளோ பயப்படுறேன் அப்படி சொல்லி அவனுடைய பேக்லாம் அப்படியே ஹக் பண்ணி கொடுக்குறாரு. வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க 2 பேருமே. ஆமாம்மா அது அன்னைக்கு இந்த பாரு அன்னைக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் நடந்துருச்சு சரியா, அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? பாடிலாம் பாரு இவ்வளோ ஷேக் ஆகுதுன்ட்டு இப்படி சொல்ல அவள் பாடிலாம் பயங்கரமாக அப்படியே ஷேக் ஆகுது.
ஃபுல்லாக அவள் கண் ஐஸ் அப்படியே பாதி க்ளோஸ் ஆன மாதிரி அப்படி இருக்குது. அவள் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்குடியே அழுகுற அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீர்லாம் தொடச்சிட்டு, பாருடா அழுகாத, இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? அம்மா அது சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி வா ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டைட்டாக அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே முதுகெல்லாம் அப்படியே ரப் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவளும் அப்படியே டைட்டாக பேக் ஹக் பண்ணிட்டு இப்போ அவளுடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஜங்கு கூட செஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு அந்த மாதிரி அப்படி வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஆனால் அவன் கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அது ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. என்னது அந்த அளவுக்கு அன்னைக்கு நடந்துக்கிட்டேன், ரொம்ப மோசமாக நடந்துட்டேம்மா. ஆனால் நான் அப்படி இல்லையே, உன் மேலே இருக்க கோவத்தில் அந்த மாதிரி எனக்கு நம்ம இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கா. நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தானே, நம்ம அந்த அளவுக்கு அன்றைக்கி உங்ககிட்ட ஃபோர்ஸாக நடந்துட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம சாஃப்டாக தானே மூவ் பண்ணோம், அதை கூட அவளால் தாங்க முடியல. இல்லை ஜங்கு, ஃபஸ்ட்டு நம்ம அதுலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேபி பற்றி யோசிக்க முடியும் அப்படியே சொல்லிட்டு அவளை ராங்க அப்படியே ப்ரீத் பண்ணிட்டு இப்போது அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. அவள் இந்த பயத்துலேயும் ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்துலேயும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவர் போய் அப்படியே அவளுடைய ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண மாதிரி, சாரி டி சாரி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆருஷி அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஹோப் அப்படியே தலானிலாம் அடிக்கிட்டு இருக்காரு. எப்போன்னு சொன்னால் இந்த பக்கம் நடக்கிறப்ப அங்கே சேம் டைமில் அந்த பக்கம் ஆருஷியோட ரூமில் மாமா என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, பில்லோ அடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஆருஷியை பார்க்காமே அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. மாமா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்லி அவர் பில்லோ அடிக்கிட்டு, ஏன்னா அவர் ஃபேஸை அவர் பார்க்கக்கூடாதான், அதனால அடிக்கிட்டு அவர் அப்படியே தப்பிச்சுப்புன்னு அப்படியே படுத்துறாரு. ஆருஷி பார்த்துட்டே இருக்கா. இப்போ மெதுவாக போய் அந்த பெட்டில் போய் அப்படியே உட்காரா. ஹோப் நிமிந்து கூட பார்க்கல, முழிச்சிட்டு தான் இருக்கிறாரு. பட் அவர் வந்து ஆருஷியை பார்க்கல. ஆருஷி உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவர் நிமிந்து கூட பார்க்கல, சிப்புன்னு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இப்போ ஆருஷி ஒவ்வொரு பில்லோவாக எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டே இருக்கா. ஹோப் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பேசாமல் படுத்துருக்கிறாரு. நமக்கு ஒன்றும் வந்துச்சு, அன்னைக்கு கூட நம்ம அப்படியே கிஸ் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு அவங்கள லவ் வந்திருக்கா என்னன்னு கூட தெரியலையே. நம்ம ஏன் அவங்கள இவ்வளோ கோவப்படுறான்? அவன் யார்கிட்ட பேசினா நமக்கு என்ன? ஒருவேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? பொசிசிவ்னஸ் வருது, லவ் பண்ணுறோமா அப்படி சொல்லி அவர் மனசுக்குள்ளே அவர் வந்து அவரையே அவர் கேள்வி கேட்டுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஆருஷி போய் எப்படி ஜெஹோப் அப்படியே ஹக் பண்ணுறா பேக்லேருந்து. என்ன பண்ணுறேன் மாமா, ப்ளீஸ் இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதா? மாமா எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஏன் அவர் சொன்னாதான் தெரியுமா? உனக்கா தெரியாதா? மாமா திரும்புங்கண்ணா, முடியாதுடி அப்படி சொல்லி அந்த பக்கமே படுத்துக்காரு. ரொம்ப ப்ளீஸ் எதாக இருந்தாலும் சொல்லுவேன். இத்தனை நாள் நம்ம 2 பேரும் இப்படிலாம் பிள்ளை வச்சது நீங்கள் தான் வேணான்னு ஹக் பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு ஆமாடி தெரியாமல் கிஸ் பண்ணுறேன், சாரி. உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நானா ஏதோ நினச்சிட்டேன், சாரி. நான் நினைக்கிற மாதிரியா நீ நினைப்பாங்க? மாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு அப்படி தெரியும். தெரிஞ்சுக்கணும்டி, நான் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி இப்படி டக்குன்னு திரும்புறப்பவே அரிசியோட ஃபேஸும் இப்போ ஜெயோட ஃபேஸும் அப்படியே கிட்ட இருக்கு. அவர் அப்படியே பின்னாடி போகலான்னு போறாரு. ஆனால் அரிசி விட மாட்டா. பின்னாடி நெக்கில் கை வச்சு அப்படியே ஜெயோப் அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. பின்னாடி பண்ணுற கையிட்டு இல்லை, இதுவும் சொல்ல வந்தீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. விட்ரி தள்ளி இவ்வளோ க்ளோஸ் ஆகலாம், இது க்ளோஸ் ஆகலாம், எனக்கு மட்டும் கிஸ் பண்ணீங்களே, நம்ம பண்ணிட்டேன், சாரி. எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் உங்களுடைய ஒய்ஃப் தானே. ஏன் நீ எனக்கு கிஸ் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா? இல்லை நான் எதுவும் உங்களை எது கிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கேட்டேனா? இல்லைல்ல, எதுவுமே கேட்கல. என் ஒய்ஃபா? ஆமாம் நான் ஒய்ஃப் தானே, நீங்கள் ஹஸ்பண்ட் தானே. ஓ அப்போ நீ என் ஒய்ஃபு? ஆமாம்மா நான் உங்கள் ஒய்ஃப் தானே, ஏன் அப்படி கேட்டுட்ருக்கீங்க? ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு தெரியணும். நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்னா இல்லைன்னு கூட உனக்கு தெரியல. நீ பாட்டுக்கு அப்படி ஜாலியாக ஜிம்மின் கூட பேசிகிட்டே இருக்கிற. என்ன சொன்னீங்க மாமா? ஜிம்மின் கூட ஜாலியாவா? ஆமாம், நான் பக்கத்து காலேஜில் கிரவுண்டில் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கூட உட்காந்து அப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஒன்னையே பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ நின்று பார்க்கல.
மாமா அப்புறம் என்னன்னு சொன்னா ஈவினிங் பக்கத்துல கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் அப்படியே கை ஹோல்ட் பண்ணிட்டு இது புதுசா இருக்குது மாமா. அது வந்து வேணாம். அப்போ எனக்கு புரியுது புரியுது அரிஷி. எனக்கு என்னை பிடிக்கல. ஆமா இது ஒரு மாதிரி போஸ்ட் மேரேஜ் தான். எனக்கு நான் உனக்கு பிடிக்காம தான் நான் மேரேஜ் பண்ணேன். ஆனா என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃப் தானே. அதான் நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு நீ ஜிம்மின் கூட அப்படியே க்ளோஸா இருந்தது என்னால சத்தியமா பார்க்க முடியலடி. அப்புறம் அந்த டைனிங் டேபிள்ல அவன் பக்கத்துல உட்காந்துட்டேன். அவன் உனக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். நீ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்ட. மாமா லூசு மாதிரி பேசாத மாமா. லூசு மாதிரிதான் இல்லடி. நீ சொல்ற மாதிரி எனக்கு ரொமான்டிக்கா பேச வராது. எனக்கு ரொமான்டிக்கா நடந்துக்க தெரியாது. எனக்கு எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதனால தானே அதனால தானே நீ என்னை விட்டு தூரமா போற. அதனால தானே எனக்கு என்னை பிடிக்கல. என்னுடைய என்னுடைய ஃபீலிங்ஸை கூட உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் அன்னைக்கு நான் அப்படி கிஸ் பண்ணிட்டேன். எனக்கே தெரியலடி எனக்கு இந்த ஃபீலிங்ஸ். எனக்கு ஏன் உன்னை வந்து நான் அப்படி கிஸ் பண்ணேன்ட்டு. ஆனா உன் மேல எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த ஒரு தைரியத்தை தாண்டி நான் உன்கிட்ட இப்படி கிஸ் பண்ணேன். நான் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓ நினைப்பு மட்டும்தான். ஆனா நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. என்னை பத்தி யோசிக்கல. நான் அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணதை பத்தியே யோசிக்கலாம். என் மட்டும் ஜாலியாக அப்படியே ஜிம்மு கூட. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீ நீ எப்படி இருக்க பாரு ஃபர்ஸ்ட்டு. உன் பிரதர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ற? அதில் உன் மூஞ்சி போய் கண்ணில் பாடுறா. உனக்கெல்லாம் நானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போலேருந்து என் மனசு தோணிட்டே இருந்துச்சு. ஓ நம்ம அழகா இல்லையா? நம்ம ஹேண்ட்ஸமா இல்லையா? அதனால தான் அன்னைக்கு அந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிப்பேன். எப்பயுமே இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணதே கிடையாது. என்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. நீயும் எங்க அந்த பொண்ணு மாதிரி என்ன இப்படி சொல்லும் போதே டக்குன்னு அரிஷி 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 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. என்னன்னு சொன்னா அரிஷி இப்படி ஜெஹோப்பை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் அந்த கிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்றா. ஜெஹோப் அப்படியே அரிஷியை பார்த்துட்டாரு. மாமா மாமா ஐ லவ் யூ. என்ன சொல்றேன்? ஆமாம்மா ஐ லவ் யூ. நான் உங்க ஒய்ஃப் தானே. நான் நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதா? இல்லடி ரொம்ப நீ உனக்கு என்னை பிடிக்குன்னு யார் சொன்னா? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மா ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் இல்லடி. எங்க நீ எங்க உனக்கு அந்த பொண்ணு மாதிரி அம்மா அந்த பொண்ணு சொன்னா முட்டாளா இருக்கலாம். நான் 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 உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் மாமா. மாமா மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா? உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க எனக்கு கிஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய பண்ணிருப்பேன் மாமா. இந்த கிஸ்ஸை நான் ஏற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க மட்டும்தான் அந்த கிஸ்ஸை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் ஃபீல் பண்ணலையா? உங்களுக்கே தெரியாம நான் எத்தனை தடவை உங்களை பார்த்துருக்கேன். ஆனா நீங்க தான் என்னை பார்க்க மாட்டீங்க. நான் நினைப்பேன் உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னை பத்தி நீங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களை நீங்களே இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. தெரிஞ்சுங்க இந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். மாமா நான் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட். கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி அங்க காலேஜ்ல நடந்ததெல்லாம் இப்ப சொல்றா. அதை நினைச்சு அதை பார்த்துட்டு நீ தப்பா புரிஞ்சுட்டு மாமா. மாமா நீ சொல்லு. ஜிம்மி என்னுடைய தம்பி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நீ சொன்னா மட்டும் இனிமேல் நான் ஜிம்மி மாமா கூட பேசுறேன். இல்லைன்னா நான் இனிமேல் பேசல. இல்லடி அது இல்லை. நீ என்ன இக்னோர் மாமா நான் உன்னை இக்னோர்லாம் பண்றேன். நீ என்னுடைய ஹஸ்பண்ட். ஆனா உன்னுடைய தம்பி. அப்புறம் என் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். எனக்கு அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். அப்புறம் என் தங்கச்சி ஹஸ்பண்ட். யாருன்னா தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி என்னமாம்மா நீ என்னை எப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? இல்லடி அப்படி இல்லடி. ஆமா ஆமாம்மா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னை நீ தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேனா? அதுதான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. இல்லடி ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆச்சு. ஓ ஜெலஸா ஃபீல் ஆச்சா? லவ் பண்றியா நீ? அப்படி சொல்லி அப்படி தலையை கீழே கொஞ்சிட்டாரு மாமா. அப்படி சொல்லி இப்போ அப்படியே அந்த ஃபேஸ் அப்படி தூக்குன மாதிரி மாமா ஐஸை பார்த்து சொல்லு. என்னை லவ் பண்றியா? சொல்லு மாமா. நான் சொன்னேன்ல ஐ லவ் யூன்னு. இப்போ நீ சொல்லு. என்னை லவ் பண்றியா? ஐ லவ் யூ டூ டே அப்படி சொல்லும் போது இப்போ மறுபடியும் ஆருஷி போய் அப்படியே ஜெஹூப்பா அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம சுகர் ரூம்ல பார்த்தோம்னு சொன்னா 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னோட ரூம்ல பார்த்தோம்னு சொன்னா 2 பேருமே இன்னைக்கும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஆரம் ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆரம் அப்படியே முத்துவே தான் பார்த்துட்டு இருக்காரு. "என்ன மாமா? இல்ல இதுவரைக்கும் கிஸ் பண்ணது கிடையாது. இன்னைக்கு கிஸ் பண்ணலாமா?" "மாமா" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷை ஆகுறா. "என்னடி சொல்லு." சொல்லுடி சொல்லு உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். மாமா இதெல்லாம் யாருன்னா கேட்பாங்களா? இப்ப நான் கிஸ் பண்ணவா? ஐயோ மாமா நீ கிஸ் பண்ணா கூட எனக்கு இந்த அளவுக்கு ஷையா இருக்குமா என்னன்னு தெரியல. நீ பேசுறதே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாமா அப்படிங்கிறா. என்னன்னு சொன்னா இப்ப அப்படியே அவங்க அவருடைய சீக்ஸ் எடுத்தாங்க. வித்தோட சீக்ஸ்ல வச்சு ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்றாரு. மாமா அப்படிங்கிறா. இப்போ அவளுடைய கை ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஆரம்போட ஹேருக்குள்ள தான் போகுது. அப்படியே ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி கோதி விடுவாங்க அந்த மாதிரி பண்றா. இப்போ அந்த சீக்ஸை வச்சு அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா இந்த பக்கமா வந்து இந்த பக்கம் சீக்ஸ் வச்சு அப்படியே ரஃப் பண்றாரு. அம்மா என்ன பண்றீங்க அப்படி சொல்லும் போதே அவருடைய லிப்ஸ் வித்துவோட போறதுல இருக்கு. மாமா மாமா அப்படி சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ 2 ஐஸ்லயும் கிஸ் பண்ணிருக்காரு. இப்போ அவளுடைய லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்றா. பைட் பண்ணி அந்த லிப்ஸை வெளியே விடும்போது இப்போ அவர் வந்து அவருடைய லிப்ஸை வச்சு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாமா அப்படி சொல்லி இப்போ அவளுடைய அந்த கிரிப்பை அப்படியே டைட்டா பிடிக்கிறான். ரொம்ப லாங்கா அந்த மாதிரி அந்த கிஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ அந்த கிரிப்பு இன்னும் டைட்டா பிடிக்கிறா. ஆரம்பக்கு புரிஞ்சிச்சு அவளுக்கு பிரேக் பண்ண கஷ்டமா இருக்குன்னு கிஸ் அப்படியே பிரேக் பண்றாரு அப்படின்னு சொல்லி கடைசி அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு ஆரம் அப்படியே விலகுன உடனே அவளுடைய 2 ஹேண்டையுமே எடுத்துட்டு போய் அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மறைச்சிக்கிறா. என்னடியாச்சு ரொம்ப பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சைடா அப்படியே படுத்துக்கிறா. ஆரம்பம் அப்படியே சைடில் போய் அப்படியே அப்படியே சைடா ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்காரு. என்னுடைய ஒரு கிஸ்க்கு இவ்வளோ ஷையான சொன்னேன். ஆமாம்மா இது ஃபர்ஸ்ட் கிஸ் தானே உங்களுக்கு எனக்கு? ஆமாடி ஃபர்ஸ்ட் கிஸ் தான் அவன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல. ஆமாம் ஒரு கிஸ்க்காக யாருன்னா அப்படி சண்டை போடுவாங்களோ நான் அப்படி சொல்லி யோசிக்கிறா. உன் மண்டை நீ ரொம்ப யோசிக்காத அமைதியாக படு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சைடாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துட்டு வித்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுடி. ஆமாம்மாம்மா ஐயோ அங்கே போனாலே ஒரே டெஸ்ட்டு அது இதுன்னு டேப்லெட்டுன்னு எழுதி கொடுக்குறாங்க மாமா. டேப்லெட்லாம் போடவே முடியல. ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேப்லெட்லாம் போட்டால் தான் நீ சீக்கிரமாக சரியாகும். அப்புறம் முதல்ல சீக்கிரமாக ரொமான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி டைட்டாக வந்து அவருடைய பாடியும் ஒரு பாடியும் டைட்டாக அட்டாச் பண்ண மாதிரி பண்ணுறது. மாமா என்ன பண்ணுறீங்க? ஃபீலிங்ஸ் புரியுதா? மாமா தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி அப்படியே திரும்பி அப்படி டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னடி மாமா எனக்கு ஒரு மாதிரி கூசுது தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி அவளே கீழே கை வச்சு அவளோட ஹிப்பை பிடிச்சி அப்படி பண்ணுறா. இந்த பார் ஃபீலிங்ஸோட நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா? சீக்கிரமாக டேப்லெட்லாம் போட்டு சீக்கிரமாக உடம்பு க்யூர் பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்த மாதம் நம்ம லண்டன் போனோம். ஏன் மாமா அவங்க சொல்லியிருக்காங்களே டாக்டர் அவங்க போய் செக் பண்ணணும். மாமா யார் யார்? உன் கூட நான் வருவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா வருவாங்க. அவ்வளோதான். அம்மா அப்போ காலேஜ் பார்த்துக்கலாம்டி. இன்னும் 1 month வா செமஸ்டர்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீ உடம்பு போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நீ காலேஜ்க்கு நீ ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வரேன். அதை படிக்கணும் இதை படிக்கணும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இந்த வருஷம் படிக்க முடியலன்னா அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணிக்கலாம் புரியுதா? சரி மாமா ரெஸ்ட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அவன் முடியலாம் அப்படியே ஒரு மாதிரி கோதி விடுறாரு. அவளும் அப்படியே ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே தான் 2 daysமே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அந்த பக்கம் வைஷு டயாங்கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் டயாங் அதுக்கான சான்ஸே கொடுக்க மாட்டாரு. இந்த பக்கம் ஜானு அப்புறம் ஜிமின் அவங்களுடைய லவ் வந்து அவங்க சொல்லிக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த 2 daysம் அவங்களுக்கு அப்படியே க்யூட்டாக தான் அப்படியே மூவ் ஆகிருக்கும். அந்த பக்கம் ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கா? இவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும். அப்புறம் தான் நம்ம பேபி பெற்றுக்க முடியும். அவருக்கு பேபி முக்கியம். அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த சைடு ஆருஷியும் ஜெய்ஹோப்பும்
அவங்களுக்குள்ள கியூட் கியூட் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க சட்டுன்னு எதுலேயுமே இறங்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணிட்டுருக்காங்க. கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது அந்த மாதிரி தான். அந்த பக்கம் ஆரம் அப்புறம் ரீத்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜின் அப்புறம் ஷா அவங்க அப்படியே நார்மலாக தான் போகுது. இவங்களுக்குள்ள தினமும் நைட் ஆனால் மேக் தான் நடக்கும். சுகா அப்புறம் ஷா அவங்களுக்குள்ள கியூட் கியூட் ரொமான்ஸ் போகும். அதுவும் ஒரு மாதிரி ஃபைட்டிங் ரொமான்ஸ் மாதிரி தான் அவங்களுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படியே தான் 2 டேஸ்மே அப்படியே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ எத்து ரெடி ஆகி நிற்கிறா. ஆரம் கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. என்னடா இல்லை காலேஜுக்கு வரோம் கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டோம், என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆரம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. மாமா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க பைக்கை தான் எடுத்துக்கிறாங்க. என்னடா பைக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்பா இனிமேல் நாங்கள் பைக்லேயே போய்க்கிறோம் அப்படின்ட்டு இப்போ அவங்கவுங்க பேர் கூட அவங்க பைக்கில் தான் போகிறாங்க. ஆனால் டயாங்க தவிர டயாங்க ஏய் 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 ஜிம்மி என்ன என்னடா பைக் எடுத்துட்டேன், என்ன பைக் எடுத்துட்டேன்னா டயாங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு. அது இல்லைடா அது வந்து அப்பா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே அவர் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜானோ கூட்ட அவர் வந்து அப்படியே போகிறாரு. ஏன் நின்றுட்டுருக்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ண, வைஷு நிற்கிறா பாரு. அப்பா அது வந்து என்னடா என்ன ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய் சொல்லாமா ஏன்டாயா அம்மா எனக்கு அப்போ கூப்பிட்டு போக பிடிக்கல, என்னடா ஆச்சு, இல்லை அவள் தாண்டா உன் மேலே போகணும், இப்போ நீ ஏன்டா அவன் மேலே இவ்வளோ கோவமா இருக்கா, இது வேறு எதுவும் பிரச்சனைங்க உங்களுக்கு தெரியாமல், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன பைக் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வம்பு பண்ணி இப்போ டயாங்க அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. வைஷு வா அப்படின்னு சொல்லி இப்போ கையை எழுதிட்டு போய் ஏறு ஆண்டி ஏறுமா அப்படின்னு சொல்லி இப்போ வம்படியா அப்படி ஏற்றி, ஏன்னா அவங்க பாய்ஸோட அப்பா நிற்கிறாங்க. ஏன்னா டயாங்க மேலே அவங்க அப்பாவுக்கு ஒரு வகையில் ஒரு கோவம் இருக்கு இல்லையா, எங்கே அடிச்சுட்டு போகிறாருன்னு அவங்க அம்மாவுக்கு பயம். அதனால தான் சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஏறிதான் அப்போ பைக்கும் போகுது. கொஞ்ச நேரத்தில் போய் நடு ரோட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கீழே இறங்குது மாமா, கீழே இறங்கல அப்படி கீழே தள்ளிவிட்டுருவோம் பைக்கோட மாமா அப்படி சொல்லி ஸ்டொமக்கில் கை வச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி நிற்கிறா. இந்த காசு மாமா, காசு விடு, நீ பைக்கில் வச்சு கூப்பிட்டு போக எனக்கு பிடிக்கல, நீ கால் டாக்ஸி புக் பண்ணி ஸ்கூலுக்கு போயிடுது ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. நடு ரோட்டில் அப்படியே அவர் கொடுத்த காசு அப்படி கையில் இந்த மாதிரி டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கா. கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கேன். இதோடய இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போகிறேன். லேட் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதனால நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கிறது. ப்ளஸ் என் வீட்டில் ரிலேஷன் வராங்க, அதனால ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? டூரேஷன் இதுக்கப்புறம் வர பாட்டில் கொஞ்சம் டூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் தராங்க.